சாரி புனிதா, அடியனுக்கும் இப்ப நடந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஓகே? ஓ, சம்பந்தம் இல்ல, இத நாங்க நம்பணும். அஃப்கோர்ஸ். கபிலனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு நீங்க நம்பித்தான் ஆகணும். ம்? நம்பிட்டேன். உங்களுக்கும் அதுல விருப்பம் இல்லைன்னா நீங்களும் ஜாதகத்தை கொடுக்க வேண்டாம். அப்போ நம்ம ஏதாவது பேசி சமாளிச்சுக்கலாம். ம்? இல்ல கபிலன், மாமாவை எதுக்கு பொய்யா சமாளிக்கணும்? ஒருத்தரை பொய்யா சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவர் அப்படி என்ன கேட்டுட்டாரு? ஜாதகம் தானே, நாளைக்கு நான் எடுத்துட்டு வரேன், அவங்க நம்பிக்கையில அவங்க இருந்துட்டு போட்டோம். உங்களால தான் புனிதா இந்த மாதிரிலாம் பேச முடியுது. இப்படி யோசிக்கிற அந்த மனசை எப்படி யாருக்கும் பிடிக்காம போகும் சொல்லுங்க? யாருக்கும் பிடிக்க வேணாம், போன் பேசுற ஆளுக்கு பிடிச்சா போதும். ஐயோ, சத்தமா சொல்லிடாதீங்க. என் மாமியார் மரகதான் சண்டைக்கு அண்டைக்கு வந்துட போறாங்க. சரி, போனை வச்சிருவா. அதுக்குள்ள வைக்கணுமா? நான் போகணும்ல. போகவா? போக வேண்டாமே. சரி போங்க. சரி, அப்ப போனை நீங்க கட் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது, நீங்களே கட் பண்ணுங்க. கபிலன். புனிதா, சரி, நானே கட் பண்றேன். சரி, குட் நைட் புனிதா. குட் நைட். ஐயோ நெஞ்சலையுதடி